السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يقولون بأفواههم ما ليس في قلوبهم والله أعلم بما يكتمون. الذين قالوا لإخوانهم وقعدوا لو أطاعونا ما قتلوا قل فادرءوا عن أنفسكم الموت إن كنتم صادقين. قال النبي صلى الله عليه وسلم: آية المنافق ثلاث: إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடகளவும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 3ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தராவீகில் 16வது ரக்அத்தில் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதியது: யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம் வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன். அவர்கள் கல்புகளில் இல்லாத ஒன்றை வாய்களால் சொல்கிறார்கள். மனசுல ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுறாங்க. வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன். ஆனால் அல்லாஹ் அவர்கள் எதை மறைக்கிறார்களோ அதை அறிபவனாக இருக்கிறார் என்று முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இரு முகமுடையவர்கள் குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுகிறார். இவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள். மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிட்டு இருப்பாங்க, வெளியில நம்மளை பார்த்தா சிரிப்பாங்க. ஜத்து சும்மா இருக்கீங்களா வாங்க, எங்க ஜத்தை விட்டா ஆள் இல்லைப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ திட்டு இருக்கும் அவர் மேல. இவெல்லாம் மனுஷன், இவெல்லாம் அப்படிலாம் இருக்கும். ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டோம். உள்ளுக்குள்ள ஒன்றை மறைப்போம். மறைச்சிட்டு வெளியில யாரை நம்ம சந்திக்கிறோமோ அவரை ரொம்ப உயர்வா பேசி, ரொம்ப பெரிய ஆளா பேசி, உங்களை விட்டா ஆள் இல்லைன்னு பேசி அப்படியெல்லாம் பேசுவோம். ஆனா உள்ளுக்குள்ள திட்டுவோம். அதிகமானவர்கள் இது மாதிரியான நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் நமக்கு மத்தியில உழவுறாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்த காலகட்டத்துல 40வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் 13 வருஷங்கள் இருக்காங்க. 53ஆம் வருஷத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இந்த 53 ஆண்டுகள்ல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது 40ல் இருந்து அந்த 53 வரைக்கும் உண்டான 13 ஆண்டு காலத்துல ஒன்று முஸ்லிம், இன்னொன்று காஃபிர். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னொன்று நபிகளாரை வெளிப்படையாக ஆதரிக்காதவர்கள்.
ஓப்பனாக சொல்லுவாங்க, உங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய வழிகளில் தான் இருக்க போகிறோம், அவங்க எங்களுக்கு எதை காட்டி தந்தாங்களோ அந்த மதம் தான் எங்களுடைய மதம், நீங்கள் புதுசாக சொன்ன மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஓப்பனாக முகத்துக்கு நேருக்கு நேராக பேசியவர்கள் தான் மக்காவில் இருக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு, அதிலையும் குறிப்பாக ஹிஜ்ரி 2 வருடங்கள்ல 2வது வருஷத்துல பத்ருடைய போர்க்களம் நடந்துச்சு. பத்ருடைய போர்க்களத்துல மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தான். அந்த வெற்றிக்கு பிறகு, பத்ருடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாம் மிக வேகமாக பரவியது. பொதுவாகவே அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்காது இல்ல, அது மாதிரி இஸ்லாம் வேகமா பரவுறதை பார்த்த உடனே எதிரிகளுக்கு அள்ளு கலங்கிச்சு. அதனால பயம் ஏற்பட்டுச்சு. அந்த பயத்தினால இவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்கணும், நம்ம நேருக்கு நேரம் நின்றெல்லாம் இவங்கள்ட்ட ஜெயிக்க முடியாது, இவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழி இவங்கள மாதிரியே நாமளும் அவங்களோடையே இருந்து கூடவே இருந்து குழி பறிக்கணும், இந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் இவங்களை நாம வீழ்த்த முடியும் அப்படின்னு முடிவெடுத்து அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இது நாள் வரைக்கும் இல்லை, கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் இப்படி 2 முகத்தோடு இருக்கிறாங்களோ, நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கிறாங்களோ, எல்லாருடைய பாவமும் மொத்தமா இந்த நல்ல மனுஷனுக்கு தான் போய் சேரும். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இவன் தான் ஆரம்பிச்சு வச்சது. இவன் தான் என்ன பண்ணா, வேற குஃபார்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போல நபிகள் நாயகம் சொல்லுதாட்ட வந்து, ஆஹா நீங்க என்ன நல்ல கருத்தெல்லாம் சொல்றீங்க, நீங்க சொல்ற கருத்து மாதிரிலாம் வருமா, உலகத்துல யாருமே சொல்லாத கருத்து நீங்க சொல்றீங்க, வாவ் சூப்பர், அப்படியே நான் உங்களுடைய வார்த்தையில மயங்கி போயிட்டேன், நீங்க சொல்றதுதான் உண்மையான மார்க்கம், உண்மையான மதம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம், வர்றவனை எப்படி வேணாம்னு சொல்ல முடியும், வா கலிமா சொல்லி கொடுத்தாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கலிமா சொன்னான். கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டான். முஸ்லீம் ஆனா முஸ்லீம்களோட இருப்பான், தொழுகைக்கு வருவான், பயானுக்கு வருவான், ஹித்மத்துக்கு வருவான், போர்க்களங்களுக்கு கூட வருவான். ஆனா வந்து என்ன பண்ணுவான், தொழுகை வந்தா என்ன செய்யணும், அல்லாண்டு வந்தோமா பள்ளியாசலுக்கு, நல்லபடியா தொழுதமா, அல்லாண்ட துவா கேட்டோமா, கிளம்பி போனோமா, அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறது இல்லை. அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன்கிட்ட போய் நீ என்ன இப்படி இருக்க, நீ இப்படில இருக்கணும், நீ என்ன இப்படி இருக்க, நீ இப்படிலாம் இருந்தா ஜெயிக்க மாட்ட, இப்படி சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்டெல்லாம் போய் ஒவ்வொன்றையும் சொல்லி அவங்கள தூண்டி விடுற வேலையை இந்த முனாஃபிக்குகள் செய்வாங்க. பல இடங்கள் அல்லாஹ் ஜல்ல சுமார் 340 இடங்கள்ல முனாஃபிக்குகள் பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். ஒரு சூரா 63வது சூறால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முனாஃபிகூன், அந்த சூறாவுக்கு பேரு அந்த நல்லவங்களுடைய பேரு தான் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் என்கிற பெயரிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சூறாவையே இறக்கலாம். அந்த சூறாவுடைய ஆரம்ப 8 ஆயத்துகள் இவனுங்க யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரொம்ப அழகா சொல்றான். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். அந்த சூறாவுடைய ஆரம்பமே இதுதான். நபியே, அந்த இருமுகமுடையவங்க உங்கள்கிட்ட வருவாங்க, வந்து என்ன சொல்லுவானுங்க, நஷ்ஹது அன்னக லரசூலுல்லாஹ், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிச்சயமாக நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு ஷஹாதத் கலிமா சொல்லுவான். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு. இது எப்படி இருக்கு பாருங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவன் சொல்றான், அவன் சொல்ல நீங்க நம்பாதீங்க, அவன் போய் சொல்றான் அப்படிதானே சொல்லணும். அல்லாஹ் அப்படி சொல்லல. அவன் சொல்றான் நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க தான் தூதர்னு. வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு. என்ன இவனுங்க வந்து சொல்லி இவனுங்க சாட்சி சொன்னாதான் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு ஆகுமா? அப்படின்னா அவனுக்கு கிடையாது. வல்லாஹு யஅலமு இன்னக ரசூலுஹு, நீங்க ரசூல் தான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன்.
அவன் சொல்றான் நீங்க ரசூல்னு சாட்சி சொல்றான், அல்லாஹ் சாட்சி சொல்றேன் கேளுங்க, இன்னஹும் லகாதிபூன், அவனுங்க சொல்றது உண்மையே கிடையாது, பொய்யனுங்க, மோசமான ஆளுங்க அவனுங்க. இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன் ஃபஸத்து அன் சபீலில்லாஹ். சரி, ஏன் அப்படி செய்யணும்? பேசாம அவன் எதிரில் நின்று தானும் காஃபிரா இருந்து எதிர்த்து போரிட வேண்டியது தானே, ஏன் கூடவே இருந்து குளிபறிக்கணும்? என்ன காரணம் அப்படின்னா, காரணத்தை அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன் ஃபஸத்து அன் சபீலில்லாஹ். அவங்க உங்கள்கிட்ட நல்லுறவு பேர்றது, உங்கள்கிட்ட சேர்ந்து இருக்கிறது, உங்கள்கிட்ட கூட இருக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மற்றவர்களை தடுப்பதற்காக இத கேடயமா பயன்படுத்துவாங்க. எப்பா நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது, நீ முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொன்ன அவன் பைத்தியக்காரன், நேத்தண்டா ரசூலுல்லாஹ் கூட தான் பின்னாடி தொழுதேன் பார்க்கலையா, நான் முஸ்லீம் தான். சரி நான் சொல்றேன் கேளு, அவர் சொல்றாருன்றதுதான் நீ உன் பாட்டுல கிளம்பி ஜிஹாதுக்கு போருக்கு அப்படிலாம் போகாத. உன் பொண்டாட்டிக்குள்ள எவன் பார்ப்பான்? நீ இப்படிலாம் போய்கிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? அவரும் கூட தான் செய்வாரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தை ஜகா வாங்கிட்டு போகாத அப்படின்னு இவன் என்ன செய்யும்? சில பேர் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டலாம் போய் போட்டோ எடுத்துக்கிறது, அவன்கிட்ட சிஎம்கிட்ட பிஎம்கிட்ட அவன் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்குவான். போட்டோலாம் எதுக்கு எடுப்பான்னா, இதை வச்சு இவன் என்ன கோல்மால் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணும் போதும் தப்பி, நான் யார் தெரியுமா, இங்க யார் கூட இருக்கேன், உன்னை உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன், இப்படி மிரட்டுறதுக்கு இதை பயன்படுத்துவான். அப்படிதான் சொல்றான், இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன் ஃபஸத்து அன் சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மற்றவர்களை தடுப்பதற்கு உங்களோட சேர்ந்து இருப்பதை அவர்கள் கேடயமாக பயன்படுத்துவார்கள். இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்யறது மோசமானது. ذلك بأنهم آمنوا ثم كفروا فطبع على قلوبهم فهم لا يفقهون. இவங்க சும்மா தான் உங்களை கொண்டு ஈமான் கொண்டாங்க, வாயளவுல தான் உங்கள்கிட்ட நான் ஈமான் கொண்டேன்னு சொன்னான், ஆனா உண்மையிலே சும்மா கஃபரு, அவன் காஃபிரா தான் இருக்கான். ஃபதுபிஅ அலா குலூபிஹிம், அவனுடைய உள்ளத்துல அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். ஃபஹும் லா யஃப்கஹூன், அவன் புரியவே மாட்டான். வைதா ரஐத்தஹும் துஜிபுக அஜ்சாமுஹும், அவனுடைய உடலை பார்ப்பீர்கள் நீங்கள் ஆச்சரியமாக. அப்படின்னா உங்களை விட பெரிய அபாலாம் போடுவான், உங்களை விட பெரிய தாடிலாம் வைப்பான், உங்களை விட பயங்கரமா தலப்பா கட்டுவான், உங்களை விட பயங்கரமா அரபிக் பேசுவான், உங்களை விட அழகா குர்ஆன் ஓதுவான். அவனை பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, சே நம்ம எல்லாம் முஸ்லீமா, அவனை மாதிரி இருக்கணும்யா அப்படி நினைப்பீங்க. அவன் அயோக்கிய பெயர், ஆனா அந்த அயோக்கிய எப்படி இருப்பான்? நீங்க அதாவது அசல் முஸ்லீம், உண்மை முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு பயத்தோடு வாழுகிற ஒரு முஸ்லீம் இருப்பான்ல, அந்த முஸ்லீமே வெட்கப்படுற அளவுக்கு இவன் இருப்பான். அது மாதிரி நீங்க ஒரு தலப்பா தான் கட்டுவீங்க, அவன் டிசைனா 1000 தலப்பா கட்டுவான், சூப்பரா அப்படி கட்டுவான். அப்படி தாடி வச்சிருப்பான், அவனை பார்க்கவே நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், வை யகூலு தஸ்மஉ லிகௌலிஹிம், நீங்க என்ன செய்றீங்கன்னா அவனுங்க என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கிறீங்க, ஆனா அவன் என்ன செய்வான் தெரியுமா? கஅன்னகும் ஹுஷுபும் முஸன்னதா, நீங்க பேசும்போது அவன் சாஞ்ச கட்டைய மாதிரி ஏதாவது ஒரு ஓரத்துல சாஞ்சி உட்கார்ந்து இருப்பானே தவிர உங்களை கவனிக்க மாட்டான். உங்களை கவனிக்க ஹுஷுபும் முஸன்னதா, சாய்ந்த மரக்கட்டையை போல கட்ட மாதிரி இருக்கும். யஹ்சபூன குல்ல சைகத்தின் அலைஹிம், நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாமே அவனுக்கு எதிராக சொல்றது மாதிரியே அவனுக்கு தோணும். என்ன தோணும்? அவனை பத்தி சொல்றது. குமுல் அதுவு, அவன் விரோதி. ஃபஹ்தர்ஹும், அந்த முனாஃபிக்கை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக, அல்லாஹ் அவர்கள் மீது சாபமிடுவான். அன்னா யூஃபுகுன், இவன்லாம் எங்க திருந்த போறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வைதா கீல லஹும் தஆலவ் யஸ்தக்ஃபிர் லக்கும் ரசூலுல்லாஹ், டேய் பாவி பசங்களா, இவ்வளவு நாளா தான் அப்படி இருந்து துளைச்சிட்டீங்க, இவ்வளவு நாளா அப்படி உள்ளுக்குள்ள இருந்தே இஸ்லாத்துக்குள்ள இருந்து நானும் முஸ்லீம்னு சொல்லியே இஸ்லாத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடுவோம், வா நேர ரசூலுல்லாஹ்ட்ட வா, ரசூலுல்லாஹ்ட்ட யதார்த்தத்தை ஒத்துக்கோ. ஆமா நான் இப்படி 2 முகமா இருந்தேன், உங்களோட இருக்கிற மாதிரி நடிச்சேன், ஆனா உண்மையிலேயே நான் காஃபிரா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னா யஸ்தக்ஃபிர் லக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உனக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க.
யா அல்லாஹ் இவன் தெரியாம செஞ்சுட்டான், பாவத்தை மன்னிச்சு தோல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்பாங்க என்று நீங்க சொன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? லவ்வவ் ருஊஸஹும் வரஐத்தஹும் யசுத்தூன வஹும் முஸ்தக்பிரூன். அவர்கள் தலையை தாழ்த்தியவர்களாக பெருமையடித்த நிலையில் திரும்பி போயிடுவான், வரமாட்டான். வா ரசூலுல்லாஹ் உனக்காக பாவ மன்னிப்பு கேட்பாங்கன்னா ரசூலுல்லாஹ் அவர் செஞ்ச பாவத்துக்கு தான் பாவ மன்னிப்பு கேட்கணும். எனக்கெல்லாம் எப்படி அவர் பாவ மன்னிப்பு கேட்பாரு? நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தானே பாவ மன்னிப்பு. இப்பவும் சில பேர் சொல்றாங்களா இல்லையா? நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. இவனுங்கெல்லாம் செத்து போல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கியாமத் வரைக்கும் வாழ்வானுங்க, நம்மளோடய இருப்பானுங்க, கூடவே இருப்பானுங்க, கூடவே இருந்து குளிப்பறிப்பாங்க. இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய விரோதியே இவனுங்க தான். இவனாலதான் இஸ்லாம் வீணா போகுது. இஸ்லாம் வீணா போறதுக்கு காரணமே அவன் தான். ஆனால் அவனுடைய தோற்றம் நல்லா இருக்கும், அவனுடைய பேச்சு வசீகரமா இருக்கும். ஆனா அவன் சும்மா ஆமனு சும்மா கஃபரு, ஈமான் கொண்டாலும் காஃபிராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரசூலுல்லாஹ் இஸ்திக்ஃபார் உனக்காக செய்வாங்கன்னா அவன் என்ன செய்வான்? அதை புறக்கணித்து ஓடிடுவான். சவாவுன் அலைஹிம் அஸ்தக்ஃபிர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் லை யக்ஃபிரல்லாஹு லஹும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். நபியே, நீங்க அவனுங்களுக்காக அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் தேடினாலும் தேடாட்டாலும் அல்லாஹ்க்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவன். அதனால அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் அயோக்கிய பெயர். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் ஹுமுல் லதீன யகூலூன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது. எவ்வளவு மோசமானவங்கன்னு சொன்னா, 20 ரக்காத் தொழுவுறீங்க, ஆமா 20 ரக்காத் தொழுகிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், 20 ரக்காத் தான் தொழுவாதீங்க. அவனும் தொழுவ மாட்டான், தொழுகிறவனையும் தொழுவ விட மாட்டான். அப்படியே இருக்கு. ஹுமுல் லதீன யகூலூன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹ் கூட இருக்கிற முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லுவான், அவர் சும்மா சும்மா நீ சதக்கா செய்ய, சக்காத்து கொடு, காசை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. காசெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் குடும்பத்தை ஏயா பார்ப்பான். அதனால அவர் கூட இருக்கும்போதுதான் நீ என்ன செய்யாத, சதக்கா செய்யாதேன்னு வந்து சொல்லுவான். அவனும் சதக்கா செய்ய மாட்டான், இருக்கிறவனையும் சதக்கா செய்ய விட மாட்டான். வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஆமா இவன் சதக்கா செஞ்சுதான், இவன் சக்காத்து செஞ்சுதான் அல்லாஹ்வுடைய கஜானா நிறைய போகுது. போடா கூமுட்ட மேல, நீ செஞ்சா என்ன செய்யாட்டா என்ன, ஒட்டுமொத்த சொத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன். ஆனா இந்த அறிவுகட்ட மடையர்கள், இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். யகூலூன லைன் ரஜஅனா இலல் மதீனா. என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? மதீனாவுக்கு நாங்கள் திரும்பினால் லயுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹா அல் அதல்ல. அவன் அயோக்கிய பெயருக்கான அந்த அயோக்கிய பெயர் தனக்கு என்ன பேர் வச்சிருப்பானா, நான் தான் உயர்வானா, அஅஸ், நாங்க தான் கண்ணியமானவங்க. இந்த கண்ணியமான நாங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அதல்லான இழிவான, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறவங்களையும் சொல்றான், இவங்களெல்லாம் நாங்க வெளியேற்றிடுவோம். நாங்க தான் உண்மையான முஸ்லீம், நாங்க தான் உண்மையான முஸ்லீம். அவங்க எல்லாம் யாரு? உண்மை இல்லாத முஸ்லீம். அவங்க எல்லாத்தையும் நாங்க வெளியாக்கிட்டோம்னு சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன. உண்மையிலேயே கண்ணியம்ங்கிறது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் சொந்தமானது. வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். இந்த நயவஞ்சகர்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு இவங்களுடைய லிஸ்டையே கொடுக்குறான். இவனுக்கு எவ்வளவு மோசமானவனுங்க. மொத்தமே அந்த சூரா 11 ஆயத்து தான். அந்த 11 ஆயத்துல 8 ஆயத்து அவனுங்களை பத்தி தான். இவனுக்கு யாரு, எப்படிப்பட்டவனுங்க, அந்த அடையாளம் அப்படியே இருக்கு. நீங்க கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இதனுடைய தர்ஜுமாவை எடுத்து படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்பவும் நம்மளை சுத்தி இவனுங்க வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க என்பதை நீங்க புரிவீங்க. அது மட்டும் இல்ல, போர்ல போய் வெற்றி கிடைச்சா இவன் போக மாட்டான், போறவனை விட மாட்டான். போய் வெற்றி கிடைச்ச உடனே வெற்றியினுடைய கனிமத் பொருள்லாம் வரும்ல, அப்ப சொல்லுவாங்களா ரசூலுல்லாஹ், இல்லோ நாங்க உங்களை அனுப்பிட்டு உங்களுக்காக துவா செஞ்சுட்டு இருந்தோம், நாங்களாம் உங்களோட இருக்கிறதுனாலதான் இந்த வெற்றியே கிடைச்சது, அதனால கனிமத் பொருளை தயவு செய்து எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்பானா. ஆனா போர்ல போய் தோத்துட்டாங்க, மோத்தா போயிட்டாங்கன்னா அப்ப சொல்லுவானா, அல்லதீன காலு லி இஹ்வானிஹிம் வகஅது லவ் அதாஉனா மா குத்திலு. நாம தான் ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, போருக்கெல்லாம் போகாதீங்கன்னு. தேவையில்லாம போய் மோத்தா போயிட்டாங்க. நம்ம சொல்ல கேட்டு நம்மளோடய இருந்திருந்தா இவங்கெல்லாம் மோத்தாவே போயிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், குல் ஃபத்ரஉ அன் அன்ஃபுசிக்குமுல் மௌத் இன் குன்தும் சாதிகீன்.
ஓஹோ, இவனுக்கு சொல்ல கேட்காம போருக்கு போனதுனாலதான் அவங்க மூத்தா போயிட்டாங்களா? சரி, இவன் எப்போ மூத்து வரும் அதெல்லாம் இவனுக்கு தெரியும்ல. இவன் உண்மையாளனா இருந்தா மூத்தை விட்டு இவன் தப்பிச்சு காட்டுன்னு பார்க்கலாம். இவனு மூத்து வரும்போது இவன் தப்பிச்சு ஓடட்டுமே பார்க்கலாம், இவன் மூத்தாவாம இருக்கட்டுமே பார்க்கலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கோபமாக அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். இவர்களுடைய பழக்கமே என்ன அப்படின்னா, மூத்தவர்கள், பெரும் சஹாபாக்கள், இவர்களை எல்லாம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற கண்ணியம் இருக்குல்ல, அந்த கண்ணியத்தை பாழாக்குறது இவங்களுடைய முதல் வேலை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க. ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது ஜனாசா எடை குறைவா இருக்கு. ஜனாசானா எவ்வளவு வெயிட்டா இருக்கும்? எவ்வளவு 4 பேர் தூக்குனா பத்தாதுன்னு 10 பேர் சேர்த்து தூக்குவோம். ஜனாசா சாதாரணமா நான் இப்ப என்ன நீங்க ஈஸியா தூக்கிடுவீங்க. மூத்தா போனா ஜனாசாவை தூக்கும் போது வெயிட் ஜாஸ்தி ஆயிடும், வெயிட் அதிகமா இருக்கும். ரூஹு இல்லைன்னா வெயிட் ஜாஸ்தி ஆயிடும், காத்து போயிடும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. 37 வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இன்னொரு ஹதீஸ்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புகாரியுடைய 3803, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மௌத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அவ்வளவு உயர்வான சஹாபி. அந்த சஅத் இப்னு முஆத் இறந்து போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க. ஜனாசா வெயிட் கம்மியா இருக்கு. அப்ப இந்த முனாஃபிக்குகள் சொல்றாங்க, காலல் முனாஃபிகூன் மா அஹஃப ஜனாஸத்துஹு, இவருடைய ஜனாசானா இவ்வளவு கம்மியா இருக்கு, ஜனாசானா வெயிட்டால இருக்கும், பயங்கரமா பாவம் செஞ்சிருப்பார் போல தெரியுது. வெயிட்டா இருந்தாலும் சொல்லலாம், ரொம்ப பாவம் செஞ்சிருக்க அதனால கணக்குன்னு சொன்னாலும் அது நியாயம், ஒரு வாஸ்தவம் இருக்கு. இவனுக்கு என்ன சொல்றாங்களா, வெயிட் கம்மியா இருக்கு. ஏன் வெயிட் கம்மியா இருக்கு? ரொம்ப பாவம் செஞ்சிருப்பார் போல தெரியுது, அதனால வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? முனாஃபிக். யாரை பார்த்து சொல்றான்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. யாருடைய மௌத்துக்காக அரிசி நடுங்கியதோ அவ்வளவு உயர்தரமான ஒரு சஹாபியை பார்த்து இந்த அயோக்கிய பையன் சொல்ற வார்த்தை என்ன? அவர் பாவி, அவர் பாவம் செஞ்சவரு, அதனால அவருடைய ஜனாசா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் மலாயிகத்த கானத் தஹ்மிலுஹு. ஏன் அவருடைய ஜனாசா வெயிட் இல்லாம இருக்கு தெரியுமா? அவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து வருகிறார்கள். எனவே உனக்கு வெயிட் தெரியல நாங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அயோக்கிய பையனுக்கு பார்த்தீங்களா? வெளிரங்கத்தை பார்த்து ஏதாவது ஒண்ணு அவங்க ஒரு மதிப்பு மிக்க சஹாபி என்றால் அவருடைய பெயரை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாய். அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும் அவ்வளோ அன்பு ஆயிஷா அம்மா மேல வச்சிருந்துருக்கணும். அந்த ஆயிஷா அம்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது விட்டுட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மாலை காணா போச்சு, அப்புறமா கண்டுபிடிச்சு திருப்பி கூட்டு வந்தாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ஆயிஷா அம்மா மேலேயே துஹமத் கட்டினான். இந்த அம்மா நைட்டு வேற யாரு கூடயோ இருந்துட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. எவ்வளவு மோசமானது, எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தை. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்கள பத்தி என்னென்னலாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. உமர் ஆகட்டும், அபூபக்கர், யாராவது இந்த அயோக்கியங்கள்ட்ட தெரிஞ்சிருக்காங்களா? என் பேரும் உமர் தான், அந்தாலும் உமர் தான் பேசுறவங்கலாம் இருக்கான், நவுதுபில்லா. இப்பவும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த உமரும் இந்த உமரும் சந்தி கரெக்டா? அந்த அபூபக்கரும் எவனும் ஒன்னாவானா? எவ்வளவு உயர்தரமான மதிப்பு மிக்கவர்களோ அவங்களுடைய மதிப்பை கெடுக்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த முனாஃபிக்குகள் செய்வார்கள். ஆயிஷா அம்மாவுக்கு செஞ்சான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தின் மூலமாக, வஹீயின் மூலமாக ஆயிஷா அம்மா பத்தினியானவள் என்பதை நிரூபிச்சான். நிரூபிச்சுட்டு அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லிக்குல் இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இத்ம். யாரெல்லாம் இந்த துஹமத்துல அவதூறுல பங்கெடுத்தார்களோ அவங்களுக்கு உண்டான தண்டனை, பாவம் அவரவர்களுக்கு உண்டு. வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அதாபுன் அதீம். யார் இந்த இட்டுக்கட்டுற விஷயத்தில் அதிகமாக முயற்சி செய்தார்களோ, அதிகமாக செய்தார்களோ, இதை பெரும் வேலையாக எடுத்து செய்தார்களோ அவர்களுக்கு மிக பெரும் வேதனை உண்டு. அவனுங்க யாரு என்றா முனாஃபிக்குகள்.
இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூலுடைய கூட்டாளிகள். இப்ப நம்ம என்ன செய்யணும் அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். ஆயிஷா அம்மாவுடைய இஃப்கில் இருந்து சில அயோக்கியர்கள் சஹாபாக்கள் குறித்து, சஹாபிய பெண்கள் குறித்து, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அவதூறான விஷயங்களை நமக்கு சொல்லுவானுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணுமா தெரியுமா? அல்லாஹ் சொல்ற வார்த்தை, லவ்லா இது சமயத்துமூஹு லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா. அவன் அயோக்கியன், இந்த அயோக்கியன் இப்படித்தான் பேசுவான், இந்த அயோக்கியர்கள் இப்படித்தான் பேசுவாங்க, இவங்க சொல்றத வச்செல்லாம் நாம சஹாபாக்களை குறைவா எடை போடக்கூடாது, அவர்கள் ரொம்ப உயர்வானவர்கள். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் இதை கேட்கிற போது நல்லதை எண்ணி இருக்க வேண்டாமா? இல்ல, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கணும். நினைச்சா வகாலு நீங்க சொல்லணும், ஹாதா இஃப்கும் முபீன், நீ அநியாயக்காரன், நீ சொல்றதெல்லாம் தெளிவான இட்டுக்கட்டு, நீ அநியாயத்துக்கு துஹமத் பண்ற, சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். அந்த ஆயிஷா அம்மாவின் மீது துஹமத்தை கட்டியவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். ஹுனைனுடைய போர் முடிஞ்ச பிறகு வெற்றி பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த வெற்றி பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வச்சிட்டு இருக்கிறாங்க. பங்கு வச்சிட்டு இருக்கும்போது பைனமா நஹனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யக்ஸிமு கிஸ்மன் அத்தாஹு துல் ஹுவைசிரா என்கிற ஒரு முனாஃபிக், நயவஞ்சக பெயர். வஹுவ ரஜுலும் மின் பனி தமீம், பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்த துல் ஹுவைசிரா என்கிற ஒருவன் நபிகளாரிடத்தில் வந்து, சஹாபாக்கள்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த அயோக்கியன் கேட்கிறான், யா ரசூலல்லாஹ் இக்தில், ரசூலுல்லாஹ்வே நீதமாக பங்கு வைங்க, சரியா பங்கு கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வந்தது. ஃபகால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைலக், இவனுங்கெல்லாம் அப்படி திட்டணும், நாசமா போன. ரசூலுல்லாஹ் அப்படிதான் திட்டினாங்க. அந்த முனாஃபிக் பைய, அந்த அயோக்கிய பைய நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்க நீதமா நடந்துக்குங்கன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை வைலக், நாசமா போனவனே. வமை யஅதில் இதா லம் அதில், நான் நீதமா நடந்துக்கலன்னா உலகத்துல வேற யாரா நீதமா நடப்பா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன்? கத் ஹிப்து வ ஹஸிர்து இல்லம் அகுன் அஅதில், நான் மட்டும் நீதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நீ என்னைக்கோ வீணா போயிருப்ப. நான் நீதமா நடந்ததனால தான் இன்னைக்கு நீ இஸ்லாமியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்க, முஸ்லிம்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிற, நீ என்னைக்கோ வீணா போயிருப்ப என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ விட்டுட்டாங்க. உமர் ரலி தான் அங்கதான் உட்கார்ந்துருக்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ் இந்த அயோக்கியன்களை இதுக்கு மேலாம் விட்டுட்டு இருக்க கூடாது, இவங்களை வெட்டினாதான் சரி வரும், இவங்களை துண்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு போட்டு தள்ளிடணும், இவனுங்கெல்லாம் விட்டு வைக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வச்சவங்களுடைய விளைவு இப்ப என்ன பார்த்தீங்களா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கிடைக்கிற கதையா, அந்த சஹாபி சரியில்லை இந்த சஹாபி சரியில்லைன்னு அப்படியே வந்தவன் கடைசியில யாரையும் கைப்பிடிச்சிட்டான், ரசூலுல்லாஹ்வே சரியில்லைன்னு சொல்ல வந்துட்டானா இல்லையா? அயோக்கிய பைய விடக்கூடாது, வாழ உருவிட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்டாதீங்க, வெட்டினா அதையே அவனுங்களுக்கு சாதகமா பயன்படுத்திடுவாங்க. நீ இப்ப துல் ஹுவைசிராவை நீங்க வெட்டிடுவீங்க, வெட்டினா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? முகம்மது எவ்வளவு மோசமானவர் தெரியுமா? ஒருத்தர் எதிர்த்து கேட்டானா அவரை எதிர்த்து கேட்டது பொறுக்கல, அவருக்கு பொறுக்காம முஸ்லிம்னு கூட பார்க்காம ஒரு முஸ்லிமையே கொண்டுட்டார், அப்படி பரப்புவான். அப்படி பரப்பி தனக்கு சாதகமா இதை மாத்திக்குவான். அப்படிப்பட்ட அயோக்கியங்க என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹு, அவனை விட்டுடுங்க, ஃபைன்னலஹு அஸ்ஹாபன் யஹ்குரு அஹதுக்கும் ஸலாத்துஹு மஅ ஸலாத்திஹிம் வ ஸியாமஹு மஅ ஸியாமிஹிம். இவனுக்கு எவ்வளவு மோசமானவனுங்க தெரியுமா? அவங்களுடைய தொழுகையும் உங்களுடைய தொழுகையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க தொழுகையை குறைவாக கருதுவீர்கள். அவனுங்கெல்லாம் தொழுகையில கரெக்டா இருப்பாங்கப்பா, நாமெல்லாம் எவ்வளவு கல்லா செய்யறோம், அங்க போனா தொழுவாம இருக்கோம், இங்க போனா தொழுவாம இருக்காங்க, அவன்லாம் கரெக்டா பார்க்க சொன்னா தொழுகைக்கு போயிடுறான்பா. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, புகாரி முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிற வார்த்தை. யஹ்குரு அஹதுக்கும், நீங்க கேவலமா நினைப்பீங்க எதை? ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹிம், அவனுடைய தொழுகையையும் உங்களுடைய தொழுகையும் நீங்க சமப்படுத்தி பார்த்தா
அவன் தொழுவுறது ரொம்ப நல்ல தொழுகையா தெரியும், நீங்க தொழுவுறது ஒண்ணுமில்லாத மாதிரி தெரியும். வஸ்யாமஹு மாசியாமிஹிம், அவனுடைய நோன்பு நோக்கிறது நல்லதா தெரியும், உங்க நோன்பு நோக்கிறது சரி தப்பா தெரியும். யக்ரஊனல் குர்ஆன், அவ்வளவு அழகா அவன் குர்ஆன் ஓதுவான், ஆனா லா யுஜாவிரு தராக்கியகும், ஆனா அவனுடைய குர்ஆன் ஓதுதல் அவனுடைய தொண்டக்குழிக்கு கீழே கூட இறங்காது, இங்கதான் நிற்கும். அவனுடைய குர்ஆன் இங்கதான் நிற்கும், வாயில தான் இருக்குமே தவிர தொண்டக்குழிக்கு கீழே இறங்கி அவனுடைய உள்ளத்தை தொட்டு அந்த குர்ஆனினால் அவன்கிட்ட மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. யம்ருக்கூன மினத்தீன் கமா யம்ருக்கு ஸஹமு மினர் ரமியா. ஒரு வேட்டை பிராணி போகுது, ஒரு மான் போகுது, இங்கிருந்து ஒரு அம்பு எய்கிறோம், அம்பு எய்தா எவ்வளவு ஸ்பீடா நம்ம அம்பு எய்கிறோம்னு சொன்னா அந்த மானுடைய வயிற்றை குத்தி கிழிச்சு வெளியில போயிடுச்சு, மானு கீழே விழுந்துச்சு. ஆனா குத்துன அடையாளம் கூட மான்ல இல்லை, ஆனா மான் செத்து போச்சு. எவ்வளவு ஸ்பீடா நீங்க அம்ப விட்டுருந்தீங்கன்னா அது அவ்வளவு வேகமா போய் அந்த வேட்டை பிராணிய குத்தி கிழிச்சு வெளியில போயிடுச்சு அம்பு, ஆனா அடையாளம் தெரியாத அளவுக்கு அது செத்து போய் கிடக்கும். இதை விட வேகமாக அவர்கள் தீனிலிருந்து வெளியேறுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னவர், அவன் மார்க்கம் மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் தான் பேசுவான், ஆனா அவன் எந்த மோசமான நிலைமைக்கு போவான், இதை விட வேகமாக தீனை விட்டு இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள். அவர்கள் முனாஃபிக்குகள், அவர்கள் நயவஞ்சகர்கள். இப்படிலாம் ஒரு கூட்டம் வரும், வர வேண்டியது இருக்கு என்றார்கள். ஹவாரிஜியாக்கள் சொல்லுவாங்க, அங்கிருந்து தான் அவனுக்கு ஸ்டார்ட் ஆனது. இவனுடைய இந்த வலிவா இந்த கூட்டத்தில் இருந்துதான், இந்த உவைசிராவுடைய கூட்டத்தில் இருந்துதான் ஹவாரிஜிகள் வெளியேறியதாக சரித்திரங்கள் சொல்லுகிறது. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவனுங்களை பத்தி உண்டான நிலைமைகள் சொல்றான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், இவனுடைய உள்ளம் எப்பவுமே நோய் பிடிச்சதா இருக்கும், யாரையுமே நல்ல கண்ணோட பார்க்கவே மாட்டான். நல்லவேன்னு அவன்கிட்ட பேர் வாங்கினா ஆச்சரியம், ஒருவேளை அப்படி ஒருவேளை நம்மள நல்லவேன்னு அவன் சொன்னா நம்ம உஷாராயிடும், ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னைக்கோ ஒரு நாள் மொத்தமா நம்மள காலை வார போறோம், காலை வாடுறதுக்கு தான் இன்னைக்கு நல்லவேன்னு சொல்றான் அப்படின்னு உஷாராயிடும். இல்ல கண்டிப்பா ஒரு நாள் காலை வரும். அதனால அல்லாஹ் என்ன செய்வானா, ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, இவனுடைய இந்த சந்தேக புத்தி இருக்குல்ல, எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்த்து 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 சஹாபியையும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்பான், சஹாபிய பெண்மணியும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்பான், ஹதீஸையும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்பான், குர்ஆனையும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்பான். ஏன் அப்படின்னா அல்லாஹ் இவன் விளங்காதவன் முடிவு பண்ணி ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவனுடைய அந்த நிஃபாக்கு நயவஞ்சகம் என்கிற நோயை இன்னும் அதிகமாக ஆக்குவான். ஆக்கி வலகும் அதாபுன் அலீமும் பிமாக்கானோ யக்திபூன், அவர்கள் சொன்ன எல்லா பொய்யுக்கும் சேர்த்து மொத்தமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக மோசமான வேதனையை அதாபை அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுப்பான். இன்னல் முனாஃபிகீன யுகாதிபூன அல்லாஹ வ ஹுவ காதிபுஹும், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவங்கள தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அவருடைய அடையாளம் யுராஊன அன்னாஸ, மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்வார்கள். அவன் எதெல்லாம் நல்ல காரியம் செய்யறான் நல்ல காரியம் செய்யறேன்னு சொல்றானோ அந்த நல்ல காரியம் எல்லாத்தையும் விளம்பரம் இல்லாம செய்ய மாட்டான். இந்த முனாஃபிக்குகள் செய்கிற எந்த நல்ல காரியமா இருந்தாலும் கூட, ஏன் கடமையான தொழுகையை கூட வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அதுல காசு பார்க்கறதுக்கு என்ன வழி என்று யோசிக்கிற கூட்டம். யுராஊன அன்னாஸ, தன்னுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹுக்காக செய்ய மாட்டான், முகஸ்துதிக்காக செய்வான், மற்றவர்களுக்காக செய்வான். வலா எதுக்குருன் அல்லாஹ இல்லா கலீலா, திக்ரே செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்றான் கொஞ்சமா தான் திக்ர் செய்வான்னு, அவன் எங்க திக்ர் செய்யறான்? அவன் திக்ர் செய்யறவனையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முனாஃபிக்கினுடைய வேலை என்ன செய்யறான்? அவன் திக்ர் செய்யறதை நம்ம இதுவரைக்கும் கண்ணால கண்டதில்லை, அவன் திக்ர் செய்ய மாட்டான். யாரெல்லாம் திக்ர் செய்யறோமோ, சுப்ஹானல்லாஹ் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம், ஆமீன் சொல்றோம், துஆ ஓதுறோம், இதையே கூடாதுன்னு சொல்லிட்டு வலா எதுக்குருன் அல்லாஹ இல்லா கலீலா, அவன் கொஞ்சமா தான் திக்ர் செய்வான்னு அல்லாஹ் சொல்றான்.
நம்மளை பொறுத்தவரை அவன் திக்கிரே செய்யறது இல்லை, திக்கிரே இல்லை, அல்லாஹ்வை பத்தி நினைக்கிற எண்ணமே இல்லாதவனாக வாழ்கிறான். வைதா லகுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நம்மவர்களை அவர்கள் சந்தித்தால் காலு ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டோம், முஸ்லிம் தான், நாங்களும் முஃமின் தான் அப்படின்னு சொல்லுவான். வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய கூட்டத்தோடு அவர்கள் போய் சேர்ந்து விட்டால், அந்த கூட்டத்தை மனிதர்கள் கூட்டம்னு அல்லாஹ் சொல்லல, வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஷைத்தான்றான் அல்லாஹ். அவன் தங்களுடைய ஷைத்தான்களிடத்தில் போனால் என்ன சொல்லியிருக்கணும் அல்லாஹ்? தங்களுக்கு கூட இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் போனால், தன் கூட்டத்துல போனா, கூட்டத்துல உள்ளவன்ட்ட போனா, அப்படிதானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல. வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷைத்தான்களிடத்தில் அவர்கள் போனால் ஆலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நம்ம எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட், நாம எப்பவும் உங்களோட தான் இருப்போம். அப்ப ஏன் அவன் கூட்டத்துக்கு போற, அவங்களோட போய் உட்கார்ற, அவங்களோட நோம் திறக்கிற, அவங்க பிள்ளையாசல்ல போய் தொழுகிற, அவங்களோட ஆமீன்னு சொல்ற, அதெல்லாம் ஏட, அதெல்லாம் அவனை கேலி பண்றதுக்காக, வைத்தியக்கார பையில இப்படிமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனை கேலி பண்றதுக்காக நாங்க என்ன செய்யறோம், அவங்க பிள்ளையாசலுக்கு போறோம், அவனோட சேர்ந்து இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். இதை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் வ ஹும் யஅமஹூன். இவன் முஃமின்களை கேலி பண்றதா, முஸ்லிம்களை கேலி பண்றதா, இஸ்லாத்தை கேலி பண்றதா நினைச்சிட்டு செய்யறான். ஆனா அல்லாஹ் இவன் கேவலப்படுவதற்குண்டான எல்லா வழிகளையும் அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் யஸ்தஹ்சிஉ பிஹிம், அல்லாஹ் அவனை கேலி பண்ணுவான். வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம், இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். எனவே அவர்களுடைய அநியாயத்திலேயே, அவர்களுடைய அழிச்சாட்டியத்திலேயே, அவர்களுடைய தவறான கொள்கைகளிலேயே அவர்களை நாம் விட்டு விடுவோம். யமுத்துகும், நான் நீள விட்டுருது. பட்டம் விடும்போது மேலே ஏறணுங்கிறதுக்காக நூல் விட்டுக்கிட்டே இருப்போம் தெரியுமா? நூலை விட 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 என்ன செய்யும், பட்டம் ரொம்ப மேலே போகும். ரொம்ப மேலே போயினாலே ஆபத்துன்னு அர்த்தம். எவனாவது மாஞ்சா போட்டு இழுத்துட்டு போயிடுவான், கட் பண்ணிட்டு போயிடும். சும்மா இங்கேயே வச்சு விட்டுட்டு இருக்கும்போது எவனும் கட் பண்ணிட்டு போக மாட்டான். போனாலும் பக்கத்தெருவில் போய் எடுத்துட்டு வந்துடுவோம். ரொம்ப தூரம் ஹைட்ல போனா மேல போய் பட்டத்தை கட் பண்ணி விட்டான், எங்க போய் விழுதுன்னு தெரியாது, கைக்கே கிடைக்காம போயிடும். யமுத்துகும் ஃபீ துக்யானிஹிம், அல்லாஹ் என்ன செய்வானா, இவன் கெட்டு போயிட்டானேன்னு அவனை திருப்பி கொண்டு வர மாட்டான். ஏன் தெரியுமா? இவன் திருந்தாத ஜென்மம்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால யமுத்துகும் ஃபீ துக்யானிஹிம், அவருடைய அந்த அநியாயத்திலேயே, அழிச்சாட்டியத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீடிக்க செய்வான். அவர்கள் மூழ்கிற வரை அதான் பொழப்பு, அதான் வேலைன்னு அதிலேயே அவர்கள் மூழ்கி போவார்கள் என்கிற அளவுக்கு முனாஃபிக்குகளை அல்லாஹ் விட்டு வைப்பார். அதே சமயத்துல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 அடையாளங்களை சொல்றாங்க. அந்த அடையாளத்தை பார்த்தா நம்மள யாருமே தப்பிக்க மாட்டோம் போல தெரியுது. இவ்வளவு நேரம் பேசும்போது நல்லா இருந்துச்சுல்ல, ஏன்னா அடுத்தவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். முனாஃபிக்கு அவன் அப்படி இருக்கான், அவன் இப்படி, அவன் அது செஞ்சுட்டான், அவன் இது செஞ்சுட்டான் அப்படிங்கும்போது கேட்க நல்லா இருந்துச்சு. ஆமா, மோசமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்துன், இருமுகமுடைய முனாஃபிக்கினுடைய, நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. இதா ஹத்தத கதப, ஃபர்ஸ்ட் என்ன அடையாளம்னா, வாயை திறந்தா போய் பேசுவான். ஹலோ எங்க இருக்கீங்க, இந்த பக்கத்துல வந்துட்டேன், எங்க இருப்பாரு, நீ எந்திரிச்சே இருக்க மாட்டேன், பெட் அவுட் ஆயிப்போச்சு. பொய் சொல்லாதவங்க யார் இருக்கும்? எல்லார் வாயிலையும் பொய் தான் இருக்கு. ஏதாவது விஷயத்துல மாட்டிக்கிறோம். திடீர்னு சம்மந்தம் இல்லாம யாராவது எதையாவது கேட்டுடுறாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னாலும் வம்பு, சொல்லலைன்னாலும் வம்பு. அப்போ ஏதோ ஒண்ணு வசமா மாட்டிக்கிறோம். வாங்குற சம்பளத்தை சொல்ல முடியாது. வாங்குற சம்பளத்தை சொன்னா, இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களா, அப்படிங்க இவ்வளவு ஜக்காத் கொடுக்கணுமே அப்படின்னு அஜர்த்து அடுக்க ஆரம்பிச்சுவாரு. அது வம்பு, வேணாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ, ஏதோ தேவையான அளவுக்கு சம்பளம் வருது, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி சொன்னாதான் தப்பிக்க முடியும். அதுக்கு எதையாவது ஒண்ணு கூட வாங்குறத குறைச்சி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏதாவது ஒண்ணுல மாட்டிக்கிறோம். வியாபாரிகள் கேட்கவே வேணாம். உண்மையை சொன்னா வியாபாரம் பண்ண முடியல, பொய் சொன்னாதான் வியாபாரம் பண்ண முடியுது. 100 ரூபா அசலு, 150 ரூபா அப்படின்னா 75 ரூபாய்க்கு தரியா அப்படின்னு கேட்குறான். என்ன பண்றது? நான் வாங்கினதே 120 ரூபாயா, 130வது கொடு
அந்த 120 ரூபா தான்றத 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும், 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தான் வாயை வளர வேண்டியதா இருக்கு. அப்படி சொன்னா தான் வியாபாரம் பண்ண முடியுது என்று மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டம். பொய் சொல்லாம வாழ முடியுதா? வாழணும். பொய் சொல்லாம வாழணும். ஆயத்துல் முனாஃபிகீன் தலாத். முதல் அடையாளமே என்னன்னா, இதா ஹத்தத கதப, பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, ரெண்டாவது அடையாளத்தை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. வைதா வஅத, யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் அஹ்லஃப, வாக்குறுதிக்கு மாறு செய்வான். அது சம்பந்தமா தனியா ஒரு தலைப்பே இருக்கு. ஆமா, அதனால வாக்குறுதி அதில் பார்ப்போம். ஏதாவது யாருக்காவது ஏதாவது கண்டிப்பா உங்களுக்கு செய்யறேன், நீங்க பயப்படாம போங்க அப்படின்னு சொல்லிடுது. அப்ப அது நான் செய்யணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் இப்படி ஆயிப்போச்சு, இது தேவையில்லாத வேலை. என்ன சொல்லணும்? வாய்ப்பு இருந்தா செய்யறேன், முடிஞ்சு போச்சு, தப்பில்லை, முடிஞ்சா செய்ய போறோம், இல்லைன்னா இல்லைங்க போறோம். இப்படி சொல்ல வேண்டியது இல்லை. நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்ல வேண்டியது இல்லைல்ல. சொல்லிட்டு அப்புறம் செய்யாம விட்டுட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதனால செய்யாம விட்டேன். ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றாம இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைத துமின கான், நம்பிக்கையோடு யாராவது வந்தால் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வான். நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோன்னு நம்மளை நம்பி வருவாங்க. அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, ஏதோ ஒன்று நம்மளை நம்பி வரணும். நம்ம என்ன செய்வோம்? வா, கசமா மாட்டினேன், நம்ம ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்க, இவர் தான் நல்ல ஒருவர், நேரம் அவன்கிட்ட கொண்டு போய் விட்டு ஆளு பார்த்துக்க அப்படி நான் கூட்டு வந்தவன், சரி உனக்கு 100 ரூபா. அவன் ஏற்கனவே 150 ரூபா தான் சொல்லுவான். நம்ம கூட்டு போனதுனால 160 ரூபா சொல்லிடுவான். ஏன்னா நமக்கு வேற 100 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. இப்ப வந்தவன் எதுக்காக வந்தான்? நம்மள சரி இவர்கிட்ட போனா கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு எதையாவது வாங்கி தருவாரு, இவர் அந்த லைன்ல இருக்கிறார் அப்படின்னு நம்பி வந்திருப்பான். நாம என்ன செய்வோம்? தனியா போயிருந்தாலாவது கம்மியா வாங்கியிருப்பான் பாவம். நம்மள்கிட்ட வந்ததுனால என்ன செய்வோம்? எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டு, எக்ஸ்ட்ரா 100 ரூபா போட்டு துமின கான். நம்மளை யாராவது நம்பி வந்தா நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இந்த மூணையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இருமுகம் உடையவர்கள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இவைகளில் இருந்து தவிர்த்து வாழ நிச்சயம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்திலேயே அடியில இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் முனாஃபிக்குகள் தான், காஃபிர்கள் அல்ல. காஃபிர் கூட மேலதான் இருப்பான், காஃபிருக்கும் கீழே யார் இருப்பா? இந்த 2 முகமுடையவர்கள், இந்த முனாஃபிக்குகள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடிபாகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். எனவே அப்படி இருக்கக்கூடாது. மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா பேசணும். யார்ட்டையும் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டையும் எதையும் நம்ம பெருசா சாதிக்க போறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்ற காலத்துல கொஞ்ச நாள் வாழ போறோம். அந்த வாழ்க்கையில பொய் இல்லாம, புரட்டு இல்லாம, ஏமாத்து இல்லாம, வாக்குறுதிக்கு மாறு செய்யாம, நம்பிக்கை துரோகம் இல்லாம, எல்லோருக்கும் நல்லவர்களாய், அல்லாஹ்வுக்கும் நல்லவர்களாய் வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.